ரோமியோ விஜய் ஆண்டனி அண்ணாவோட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி. ரோமியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, மலேசியா விஜய் ஆண்டனி அண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணி நம்ம ஊர்ல வந்து சொந்த வீடு லேண்ட் வாங்கி வச்சிருக்காரு. அப்படியே வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா அம்மா கம்பல் பண்றாங்க. உனக்கு வயசு 35 ஆச்சு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு விஜய் ஆண்டனி என்ன சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், இன்னும் எனக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம பெரிய ஸ்டார் ஆகணும், இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் என்னோட பேனர் தான் இருக்கணும் அப்படின்னு வச்சு வீட்டில் போய் சொல்லிட்டு நான் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வாய்ப்பு தரேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி தாத்தா செட்டில் வர சொல்கிறாரு. அந்த சாவுக்கு விஜய் ஆண்டனி அண்ணா வராரு. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்போ விஜய் ஆண்டனிக்கு லவ் வந்துடுச்சு. இந்த லவ் வந்து அப்புறமா வீட்டில் சொல்லி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ஆச்சு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்குது. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கதை சொல்லிவிட்டு ப்ரொடியூசர் தேடுவாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டார், ஒருத்தர் ஒத்துப்பார், அது வேறு மாதிரி போயிடும். அது விஜய் ஆண்டனி அண்ணா போய் அடிச்சிருவார். அதுக்கு இனிமேல் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காதுன்னு அவங்கெல்லாம் சொல்லும்போது ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு விஜய் ஆண்டனி முன்னே வந்து அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது, நான் ஹீரோவாக நடிப்பேன் இப்படின்னு சொல்கிறேன். அப்படி இன்னொரு சைடு ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாரு. யோகி பாபு அண்ணா கொடுத்த ஐடியா. இதெல்லாம் எப்படி போச்சு? விஜய் ஆண்டனிக்கு நெருப்புனா பயமாக இருக்கும். அது ஏன் ரீசன் சொல்லுவாங்க. சிஸ்டர் சின்ன வயசில் தொலைஞ்சிருக்கும். அப்புறமா ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சி சிஸ்டரை கொடுப்பாங்க. இதெல்லாம் எமோஷன்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி டீசெண்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.